2967 வீடியோஸ், 3000 வீடியோ பக்கத்தில் ஒரு பென்ட்ரைவில் இருக்குது. அனைத்தும் ரேப் காட்டுது, நான் கன்சென்சுவல் செக்ஸ் காட்டுது, கொடுமைப்படுத்துகிற வீடியோஸ் எல்லாம் பெண்களை ஒரே மனுஷன் பண்ணது. பயங்கரமாக அந்த பென்ட்ரைவ் வந்து யாரோ நூற்றுக்கணக்கான பென்ட்ரைவ் காப்பி எடுத்து போட்டு விட்டாங்க பார்க்கில் அங்கிட்ட இங்கிட்ட. ஜூலை இவன் பிஜேபி ஜனதாதள் கேண்டிடேட், அதில் இருக்கிற வீடியோஸில் இருக்கிற ஆள், இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கா. அப்படி ஜூலை 2023 எப்போது போன வருஷம் 23 ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ எங்கேயும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, என்னது லீக் ஆகிடுச்சு, இது பற்றி வந்து எங்கேயும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது ஆச்சா போச்சான்ட்டு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, எலெக்ஷன் வந்த உடனே இந்த பென்ட்ரைவெல்லாம் லீக் ஆகிடுச்சு. இப்போ இது சர்க்குலேஷனில் இருக்குது. இப்போ கூத்து என்ன நடக்க போகுதுன்னா, எப்படியாச்சும் இந்த பென்ட்ரைவ் கர்நாடகாவிலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா, இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க நிலைமை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க தப்பில்லை, பெண்கள் இதுக்காக கண்டிப்பாக வந்து வருத்தப்படவே தேவையில்லை. அந்த ஆண் பையன் தான் அசிங்கம் பண்ணுறான், அவன் தான் அசிங்கப்படுத்துகிறான், அவன் தான் சாகணும். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி சமூகம் இருக்க பார்வையில் அந்த பெண்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 4 பெண்கள் பக்கத்தில் இப்போ ஆல்ரெடி தற்கொலை அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த பையனை, நான் பேரே சொல்லிடுறேனே, நம்ம கவலைப்பட்டுட்டு இவங்க இந்த ஆளெலாம் காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்குது. பிரஜ்வல் ரெவன்னான்ட்டு ஒருத்தர் இருக்காங்க, இந்த குமாரசாமியோட பையன் நினைக்கிறேன், தேவகோடாவோட பேரை. நான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருப்பேன், பாஜகவுக்கு எவன் குற்றம் செய்கிறானோ அவனை தேடி கண்டுபிடிச்சி பரட்டிக்குட்டில் இழுத்துக்குவாங்க. இந்த பாஜக கர்நாடகாவுக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் தான் இந்த பானு செக்ஸ் வீடியோ முதல்ல ஒரு ஒருத்தன் தான் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர், அவன் ரிசைன் பண்ணான். ஏன்னா அவனோட நிறையா வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு, பாஜகவில் இருக்கிற ஆள். அப்புறம் இந்த அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து காங்கிரஸில், ஐ திங்க் ஸோ காங்கிரஸில் இருந்தானா இதில் இருந்தான்னு தெரில எனக்கு, வீடியோ பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் பாஜக எடுத்துக்கிச்சு டெப்டி சிஎம் ஆக்கிடுச்சு அந்த ஆளை. அப்புறம் நிறையா அங்கே பொலிட்டிஷியன்ஸு இந்த மாதிரி செக்ஸ் வீடியோஸில் மாட்டுறது, அப்புறம் அசிங்கப்படுறது. ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஜெயிக்கிறதும் இருக்குது எலெக்ஷனில். ஸோ பாஜக தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஆளுங்களை தேடி கட்சிக்குள்ளே எடுத்துக்குது. எவன் கன்விக்ட் ரேபிஸ்ட் ஆகிறானோ அவனை வந்து பதவி கொடுக்குது, ஸ்பெஷல் அங்கீகாரம் கொடுக்குது, பரோல் கொடுக்குது. கன்விக்ட் ஆகிட்டான் குர்மித் ராம் ரஹீம். ஆனால் அவனுக்கு பரோல் கொடுக்கறதுலேருந்து, அவனுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறது, இசட்+ செக்யூரிட்டி கொடுக்குறது, அனைத்தும் பண்ணி கொடுக்கும். இது என்னான்ட்டே புரியலைங்க. அனைத்து கட்சியிலையும் கெட்டவன் சேருவான், அனைத்து கட்சியிலையும் மொல்ல மாதிரி சேருவான். பணத்துக்கு ஆசைப்பட்டு, பதவிக்கு ஆசைப்பட்டு, தனக்கு பாதுகாப்பு தேடி. ஆனால் மாட்டிக்கிட்டான் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நடக்கிற சரித்திரத்தில், அரசியலில் கட்சி தன்னவே நவுந்துக்கும். எங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம், அண்டர் ஹேண்ட் டீலிங் வாங்கியிருக்கலாம். ஆனால் வெளியே வந்த உடனே கை கழட்டி விட்டுருவாங்க. இதுக்காச்சும் நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா, என்ன பாஜக பார்த்தா எவன் தப்பு செய்கிறானோ, நீ தப்பு செய்கிறியா, வா 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 எங்கிட்ட வா, ஊழல் பண்ணுறியா எங்கிட்ட வா, நீ ரேப் பண்ணுறியா இன்னும் நல்லது எங்கிட்ட வா, இந்த மாதிரி செக்ஸ் வீடியோவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கியா வா. இது அண்ணாமலை ஐபிஎஸ் பியூர் கன்னடிகை சொல்கிறவன் தமிழ்நாடுக்கு வந்தவுடனே இதுதான் வேலை ஆரம்பித்தான். அவன் வந்து 3 வருஷம் தான் ஆகுது ஏதோ. இந்த 3 வருஷத்தில் அவன் பண்ண கூத்துருக்கு பாருங்க, ஐயோ தாங்க முடியல. அது கேடி ராகவன் வீடியோ, இன்னும் 11 வீடியோ நான் பார்த்தேன் மதன் ரவிச்சந்திரன் கிட்ட. அவன் அப்புறம் ரிலீஸ் பண்ணல. அதை 11 வீடியோ கண்ணால் பார்த்தேன், மதன் கிட்ட இருந்தது. என்கிட்ட காமிச்சா அப்படி வெம்பா பக்கத்தில் இருந்தாங்க, எனக்கு பார்க்க கூச்சமாக நான் கொடுத்து விட்டேன். அன்றைக்கே அந்த காப்பி பண்ணியிருக்கணும், ஸ்டாலிங்கில் அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கணும். எனிவே, these motherfuckers, I'm using this word, they are fucking their mothers, man. அம்மாவே ரேப் பண்ணுவாங்க. என்னங்க கொடுமை இது. அந்த ஒரு வீடியோவில் 68 வயசு பொம்பளை கதறுது, வீட்டில் வேலை செய்கிற 68 வயசு பொம்பளை கதறுது. இந்த ரெவன்னா வந்து இது 33 வயசோ 35 வயசோ ஆகுது அவனுக்கு.
எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை பண்ணாதேங்கிறான். அவன் பண்ணிகிட்டே இருக்கான். இது என்னத்த சொல்ல, இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமான கட்சிங்க. ஜூலை 2023 இது வெளியே வந்துருச்சு. அவன் ஆல்ரெடி கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்கான். இவனுக்கு பார்த்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க, லோக்சபா எம்பி டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் காங்கிரஸ் அப்பீல் பண்ணணும் மக்கள்கிட்ட, அந்த பென் ட்ரைவை வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்களா. கர்நாடகா மானமே போய்டும்டா, வேணாண்டா. கர்நாடகா என்ன மானம் போகுது இதில்? இந்த மானம் பிரச்சனை தான் பேசினா தான் தப்பு. அந்த பெண்கள் தைரியமாக வெளியே வந்து ஆமாம் எங்களை பண்ணி விட்டான், எங்களை அதில் மோசம் பண்ணி விட்டா கூட சொல்ல முடியாது. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணான், அவனுக்கு தண்டனை கொடுங்கன்ட்டு வெளியே வந்து சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது வந்து பொள்ளாச்சி கேஸெல்லாம் ரொம்ப ஷேம் பண்ணிவிடுது. அந்த கம்பேரிசனும் பண்ணக்கூடாது. நம்ம பொள்ளாச்சி கேஸுனா இந்த கேஸுனா ஒரு க்ரைம் தான். ஆனால் இந்த மேக்னெட்டிவிட்டி ஆஃப் த க்ரைம் இருக்குல்ல, ஐயோ உள்ளேருந்து நம்மளே கதற வைக்குது. என்ன சொல்கிறது போங்க. இந்த என்னைக்கு வந்து நாங்கள் சங்கி மங்கிங்க வந்து நாங்கள் இந்தியன் கலாச்சாரம் நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படி இப்படின்னானா அன்றைக்கே தெரிஞ்சிடணும். நம்ம இவன் கருப்பு பணத்தை பற்றி பேசினானா கருப்பு பணம் இவன்கிட்ட தான். பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசினானா பெண்களுக்கு ஆபத்து இவனால தான். கலாச்சாரத்தை காப்பாற்றுறன்னு சொன்னானோ கலாச்சாரத்தை சீரழிவு இவனால தான். ராமருக்கு பண்ணுறானா, ராமருக்கு எவ்வளோ லூட்டி அடிச்சிருக்கான் ராமர் பேரில். ராமர் பேர்லேயே லட்சக்கணக்கான கோடி அடிச்சு விட்டாங்க. நீங்கள் என்னன்னா ஹிந்துன்ட்டு போங்கடா டே, நீங்களும் உங்கள் ஹிந்து.